பாகிஸ்தானுக்கு முடிவு வரப்போகுது. இந்தியாவோட மாஸ்டர் பிளான் ரெடி. நம்ம ஊரு ஸ்டைலில் ஒரு பொருளாதார அடி கொடுக்க போறோம். பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு பணம் கொடுக்குதுன்னு உலகமே தெரிஞ்சு வச்சிருக்கு. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது FATFன்னு ஒரு உலக அமைப்பு இதை கண்காணிக்குது. 2018 ஆண்டுல பாகிஸ்தான் அந்த அமைப்போட கிரே லிஸ்ட்ல இருந்துச்சு. 2022 ஆண்டுல தப்பிச்சு வெளியே வந்துட்டு. ஆனா இப்போ இந்தியா ஒரு திருப்பத்தோட களத்துல இறங்கியிருக்கு. பாகிஸ்தானை மறுபடியும் அந்த லிஸ்டுக்கு அனுப்ப பக்காவா பிளான் பண்ணுது. இதனால பாகிஸ்தானுக்கு முதலீடு வராது, ஏற்றுமதி இறக்குமதி குறையும், பொருளாதாரம் நாசமாயிடும். இந்தியா என்ன பண்ணுது தெரியுமா? FATF கிட்ட ஒரு டாஸ்மாக் டாசியர் கொடுக்க போகுது. அதுல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுக்குதுன்னு ஆதாரங்களை அடுக்கப் போகுது. இதோட உலக வங்கி கடனையும் நிறுத்த சொல்லி ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மாதிரி நாடுகள் கிட்ட இந்தியா பேசப் போகுது. பாகிஸ்தானுக்கு இனி ஒரு பைசா கடனும் கிடையாது. இந்த மாஸ்டர் பிளான் நம்ம ஊர் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும். இந்தியாவோட இந்த நகர்வு பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை முடக்கிடும். இனி உலக நாடுகள் பாகிஸ்தானை சந்தேக கண்ணோட பாப்பாங்க. இது நம்ம பாதுகாப்புக்கு மட்டுமில்ல, நம்ம ஊரு வளர்ச்சிக்கும் பெரிய பூஸ்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த பிளான் வேலை செய்யுமா? கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க.